ஹாய் எவ்ரி ஒன். ஸோ ஏஎல் ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. இப்போ பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், எந்த ஃபீல்ட் சேஃப், எதுக்கு ஃபியூச்சர் இருக்குங்கிற மாதிரியான டீப்பாக யோசிச்சு கொண்டு இருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் டெக் லே ஆஃப் மாதிரியான நியூஸ், ஸ்பெஷலி வந்து 2 நாட்களுக்கு முன்னர் ஒரேக்கல் கம்பெனி வந்துக்கிட்டு 30,000 பேரை பணி நீக்கம் செய்திருந்தாங்க. இதில் ஒரேக்கல் சைட்லேருந்து எந்த விதமான இந்த நம்பர் சம்பந்தமான கன்ஃபர்மேஷனும் கிடைக்க இல்லை. இது சர்வதேச செய்தி நிறுவனங்கள்ட்ட இருந்து கிடைக்கப்பட்ட நம்பர் தான் இந்த 30,000ங்கிறது. ஸோ இந்த மாதிரியான லே ஆஃப் பார்க்கும்போது மாணவர்களுக்கு வந்துக்கிட்டு ஒரு ஒரு பியர் ஒன்று வரும், பயம் ஒன்று வரும். ஐடி ஃபீல்ட் சேஃப் தானா, ஐடி டிகிரி படிக்கணுமா வேண்டாமா, இதுல ஃபியூச்சர் இருக்கா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நிறைய மாணவர்கள் என்ன பார்க்கும்போது கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டவுட் வந்துக்கிட்டு இந்த நேரத்துல வாரது நார்மல். ஆனா இதுல வந்துக்கிட்டு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த வந்துட்டு நீங்க கிளியரா புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு கம்பெனி லே ஆஃப் பண்றது இதுல மீனிங் வந்துக்கிட்டு ஐடி ஃபீல்ட் முடிஞ்சிட்டு என்கிறது இல்ல. இதுல சிம்பிளான மீனிங் என்ன விஷயம்னு சொல்லி சொன்னா, இண்டஸ்ட்ரி வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்துக்கிட்டு சில நேரங்கள்ல அவங்களுடைய ரீஸ்ட்ரக்சரிங் செய்வாங்க, காஸ்ட் கட்டிங் பண்ணுவாங்க, ஏஐ அல்லது ஆட்டோமேஷன் பண்ணுவாங்க. இப்ப நிறைய கம்பெனிஸ் வந்துக்கிட்டு கிளவுடுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சேஞ்சஸ் காரணமாக கம்பெனியுடைய டிரெக்ஷன் மாறும். அதனால சில நேரங்கள் சில தொழில் வாய்ப்புகள் குறையும். சில நேரம் வந்து இதுக்கு எதிர்மாற்றமாக வந்துக்கிட்டு சில வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கு. ஆனா இதனால டெக்னாலஜிக்கு ஃபியூச்சர் இல்லை என்று சொல்ல முடியாது. வேர்ல்டு வந்துக்கிட்டு வேகமாக ஒரு நியூ டிரெக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அதனோட சேர்ந்து பயணிக்கணும். ஸோ ஏஎல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நெகட்டிவ் நியூஸை பார்த்து உங்களுடைய ஹோல் ஃபியூச்சரையும் டிசைட் பண்ணாதீங்க. ஒரு ஹெட்லைனை பார்த்து உங்களோட ஹோல் ஃபியூச்சர், உங்களோட டெக்ல நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னு சொல்லி சொன்னா அதை ரிஜெக்ட் பண்ணாதீங்க இந்த ஒரு நியூஸை பார்த்து. ஸோ ஒரே ஒரு விஷயம் கட்டாயம் வந்து உங்களோட மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஐடிங்கிறது ஜஸ்ட் கோடிங் மட்டும் இல்லை. நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய என்னுடைய தம்பிமார் வந்துக்கிட்டு ஐடி டிகிரி வச்சுக்கிட்டு நான் ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணி கொண்டிருப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, எங்களுக்கு கோடிங் வராது, கோடிங் செய்ய தெரியாது, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லை, எனக்கு ப்ரோக்ராம் செய்ய தெரியாதுங்கிற மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு நான் ஐடி ஃபீல்டில் பிஸ்னஸாக இருக்கலாம், சேல்ஸில் இருக்கலாம், வேற விடயங்களில் வந்துக்கிட்டு ஒர்க் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஆனால் ஸ்டில் வந்துக்கிட்டு ஐடி ஃபீல்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏஐ, மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், நெட்வொர்க்கிங், டெவாப்ஸ், யூஐ யூஎக்ஸ் அல்லது ஆட்டோமேஷன் அல்லது பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரியான ஃபீல்டுகளுக்கு இப்பயும் வந்துக்கிட்டு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா ட்ரூத் என்னன்னு சொல்லி சொன்னா, ஓல்ட் மைண்ட் செட்டோட ஐடி ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. பட் ஸ்ட்ராங்கான ஸ்கில்ஸோட ஐடி செக்டருக்கு வரவங்களுக்கு, ஐடி டெக் செக்டருக்கு வரவங்களுக்கு வந்துக்கிட்டு ரொம்பவே ஒரு அழகான ஒரு ஃபியூச்சர் ஒன்று இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஐடி டிகிரி ஒன்றை செய்யணும் என்று பிளான் பண்றீங்களாக இருந்தால், ஸோ டிகிரி மட்டும் போதாது, அதோட வந்துக்கிட்டு ஸ்கில்ஸ் கட்டாயம் வேணும். அதோட நீங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். அதோட ப்ராப்ளம் சால்விங்கான மைண்ட் செட் இருக்க வேண்டும். டிகிரி முடிஞ்ச உடனேயே ஒரு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று விடுங்க. அதோட முக்கியமான ஒரு விஷயம், நீங்க உங்களுக்கு கண்டினியூஸான ஒரு லேர்னிங் ஹேபிட் ஒன்று இருக்க வேண்டும். ஏன்னு சொல்லி சொன்னா, இனிமே இந்த டெக் ஃபீல்ட்ல சர்வைவ் ஆக போறவங்க வந்துக்கிட்டு டிகிரி ஹோல்டர்ஸ் இல்லை, ஸ்கில் ஹோல்டர்ஸ். யாருக்கு ஸ்கில்ஸ் இருக்கோ அவங்க இந்த டெக் ஃபீல்ட்ல சர்வைவ் ஆகலாம். ஸோ ஏஎல் ரிசல்ட்ஸை வச்சு சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு அவங்க நினைச்ச ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டு கிடைக்காம இருக்கலாம். ஸோ அந்த ரிசல்ட்ஸ்ங்கிறது ஒரு நம்பர் தான். இது வந்து உங்களோட ஒரு முழுமையான ஒரு ஃபியூச்சருக்குரிய அடையாளம் இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த டெக் லே ஆஃப் நியூஸ் எல்லாமே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நியூஸை மட்டும் பாருங்க. ஸோ இந்த ஜெனரேஷன்ல நீங்க ஒரு ஐடி செக்டர்ல ஒரு டிகிரியோ அல்லது ஐடில ஒரு கரியர் பார்த்தியோ நீங்க சூஸ் பண்ணணும் என்ன நினைச்சீங்கன்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா வந்துக்கிட்டு ஃபியரை வைத்து மட்டும் சூஸ் பண்ணிடாதீங்க. ட்ரெண்டை மட்டும் பார்த்து சூஸ் பண்ணாதீங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் செய்யறான், நானும் அதை செய்ய போறேன், ஸோ இந்த மாதிரியான விடயங்களை பத்தி சூஸ் பண்ணாதீங்க. அதோட குறிப்பா வந்துக்கிட்டு நம்மளோட பிள்ளைகள்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, யாராவது ஒரு டிகிரி செஞ்சு அவங்க நல்ல சேலரி எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த சேலரியை நானும் எடுக்கலாம்ங்கிறதுக்காக அந்த டிகிரியை நாமளும் செய்யறோம். மேபி அந்த டிகிரிக்கு வந்து நம்ம சூட்டபிள் இல்லாம இருக்கலாம், நம்மகிட்ட அந்த ஸ்கில்ஸ் இல்லாம இருக்கலாம். ஸோ
நீங்க ஒரு டிகிரியோ அல்லது உங்களோட கெரியரையோ சூஸ் பண்ணும்போது கட்டாயம் உங்களோட இன்ட்ரெஸ்ட், அதோட மார்க்கெட்ல என்ன டிமாண்ட் இருக்கு, உங்களுக்கு என்ன வில்லிங்னஸ் இருக்கு என்கிறத மட்டும் பாருங்க. அதுக்கேத்த மாதிரி அந்த ரியலான ஒரு ஸ்கில்ஸை வந்துகிட்டு நீங்க டெவலப் பண்ணுங்க. ஸோ உண்மையிலே நீங்க டெக் ஃபீல்ட்ல லவ் பண்ணவராக இருந்தால், நீங்க ரெடி லேர்ன் பண்றதுக்கு ரெடியாக இருந்தால், அதே நேரத்துல வந்துகிட்டு இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க அடாப்ட் பண்ணக்கூடியவராக இருந்தால், நிச்சயமாக ஐடி டிகிரி வந்துகிட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம், கண்டிப்பா பெனிக் ஆகாதீங்க, ப்ரிப்பேர் ஆகுங்க. அதோட இன்னும் ஒருத்தர் வச்சு உங்களை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. அதே நேரத்துல வந்துகிட்டு நீங்களே உங்களுக்கு வந்துகிட்டு ஒரு அப்கிரேட் ஆகிக்கொள்ளுங்க. ஸோ ஈவன் அது டிகிரியா இருக்கலாம் அல்லது ப்ரொஃபஷனலான வேற வேற கோர்ஸா இருக்கலாம், அது நீங்களே உங்களை வந்து அப்கிரேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ யார் ஒருத்தர் சேஞ்சில இருந்து அந்த சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகாம தூரமா விலகி ஓடுறாங்களோ அவங்களால இந்த இண்டஸ்ட்ரியில வந்து சர்வைவ் ஆக முடியாது. இந்த இண்டஸ்ட்ரியில யாருக்கு சர்வைவ் ஆகலாம்னு சொல்லி சொன்னா, யாரு கண்டினியூஸா லேர்ன் பண்றாவோ, யாரு சேஞ்சஸ் எல்லாத்தையும் அடாப்ட் பண்றாங்களோ, அதே மாதிரி இது எல்லாத்தையும் வச்சு யார் ஒருத்தர் லீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஃபீல்டு வந்து சூட்டபிள் ஆகும். ஸோ குட் லக். ஸோ இந்த வீடியோ வந்துகிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய டெக் ஃபீல்டில் ஒரு டிகிரியோ அல்லது அதுல கெரியர் பார்த்த சூஸ் பண்ணணும் என்று நினைக்கிற உங்களோட நண்பர்கள் அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி.